மற்றும் ஒரு அண்மை செய்தி, பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதற்காக நவம்பர் 6 அனைத்து கட்சி கூட்டம் என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அனைத்து கட்சி கூட்டமானது நவம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சாலைகளில் ரோட் ஷோ நடத்துவது, பொதுமக்களை திரட்டுவதற்காக அந்த நெடுஞ்சாலைகள், அதாவது மாநில நெடுஞ்சாலையாக இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் அங்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது, ஊர்வலமாக வரக்கூடாது, மக்களை சந்திப்பதற்கு சாலைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் என்பதனாலே அனைத்து கட்சிகளும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரோட் ஷோ செய்வது, பொதுமக்களை சந்திப்பது, பொதுக்கூட்டங்கள் போடுவது ஆகியவற்றை செய்வார்கள். நீதிமன்றத்தின் இந்த தடை உத்தரவால் அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு பெரும் சிரமமாக இருக்கின்றது. எனவே வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கு முன்னால் தமிழக அரசு அனைத்து கட்சிகளினுடைய அந்த கருத்துக்கள் என்ன, இந்த நெறிமுறைகளை, இந்த வழிகாட்டுதலை எவ்வாறு கொண்டு வரலாம், உங்களின் கருத்து என்ன என்று கேட்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வரக்கூடிய 6ஆம் தேதி நாமக்கல் கலைஞர் மாளிகை 10வது மாடியிலே நடைபெற கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் கட்சி சார்பில் இந்த நெறிமுறைகளை எவ்வாறு வகுக்கலாம், எப்படி வாய்ப்பு கொடுத்தால் அது பொதுமக்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் அதே நேரத்தில் தேர்தல் பரப்புரையில ஈடுபடக்கூடியவர்களுக்கும் வசதியாக இருக்கும் என்பதை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களும் கேட்டறியப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை, ஸ்டாண்டிங் ஆப்ரேட் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய அந்த SOP-யை வெளியிடுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கின்றது. எனவே இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். ஏனென்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதனாலே இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.